Hello children, I am Slojana. Welcome to 8th standard social science class. Now I am going to teach about role of judiciary. Role of judiciary can be classified as dispute resolution, judicial review, upholding the law and enforcing fundamental rights. First one is dispute resolution. The judicial system provides a mechanism for resolving dispute between citizen and the government, to state governments, the center and the state governments. The role of judiciary சொல்கிறது நீதித்துறையினுடைய பங்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டிஸ்பியூட் ரெசல்யூஷன்னா தகராறுகளை வந்து தீர்வு செய்தல். இது சிட்டிசன் குடிமக்கள், சிட்டிசன்ஸ் அந்த கவர்மெண்ட் குடிமக்கள் மற்றும் அரசாங்கம், டூ ஸ்டேட் கவர்மெண்ட் இரண்டு மாநில அரசாங்கங்கள், த சென்ட்ரல் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் மத்திய மாநில அரசாங்கங்கள், இவங்களுக்கு ஏற்படுகிற டிஸ்பியூட்டை வந்து சால்வ் பண்ணுறது தான் இந்த டிஸ்பியூட் ரெசல்யூஷன், இந்த தகராறுகளை வந்து தீர்வு செய்தல். தென் ஜுடிஷியல் ரிவ்யூ. The judicial has the power to declare a law unconstitutional if it believes that the law passed by the parliament is violating the basic structure of the constitution. நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம். ஜுடிஷியல் ரிவ்யூ மீன்ஸ் நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம். நாடாளுமன்றத்திலிருந்து இயற்றப்பட்ட ஒரு லா சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை அமைப்பினை மீறுகிறது என இந்த ஜுடிஷியரி நம்பும் பட்சத்தில் அச்சட்டத்தினை வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் இந்த ஜுடிஷியரிக்கு உண்டு. Then upholding the law and enforcing fundamental rights. Every citizen of India can approach the Supreme Court or High Court if they believe that their fundamental rights have been violated. ஒவ்வொரு இந்திய சிட்டிசனுக்கும் தன்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மறுக்கப்படுகிறதுன்னு சொல்லி அவங்க நம்பும் பட்சத்தில் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டையோ அல்லது ஹை கோர்ட்டையோ வந்து அணுகலாம். தென் ஜூரிடிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். உச்ச நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு. ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன் மீன்ஸ் முதன்மை அதிகார வரம்பு. The Supreme Court can hear dispute for the first time in that court only. It is mainly concerned dispute between the union and one or more state and between two or more state. இது மத்திய அரசிற்கும் அல்லது வந்து ஒரு ஸ்டேட் அல்லது அதற்கு மேற்பட்ட ஸ்டேட்டுக்கு இடையிலான டிஸ்பியூட் அல்லது ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஸ்டேட்டுகளுக்கு இடையிலான பிரச்சனைகள் ஆகிய வந்து முதன்மை அதிகார வரம்பிற்கு அடங்கும். தென் அப்பலேட் ஜூரிடிக்ஷன். It can hear appeal against the decision made by the High Court and the granting of certificate by the High Court. மேல்முறையீட்டு அதிகார வரம்பு வந்து உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் வழக்குகளை வந்து விசாரிக்கும் அதிகாரம் வந்து எதற்குன்னா நம்ம ஹை கோர்ட் பெற்றுள்ளது, சுப்ரீம் கோர்ட் பெற்றுள்ளது. அவ்வாறான வழக்குகள் வந்து நம்ம மேல்முறையீட்டு தகுதியுள்ளதுன்னு நம்ம ஹை கோர்ட்டால் வந்து சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டிருக்கணும். தென் அட்வைசரி ஜூரிடிக்ஷன் ஆலோசனை அதிகார வரம்பு. The court can report to the president its opinion about a question of the public importance referred to it by the president. அது ஒரு பிரசிடண்டால் வந்து குறிப்பிடப்படும் ஒரு காமனாக வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வாய்ந்த வந்து ஒரு கேள்வி குறித்து அதற்கு வந்து ஆலோசனை வழங்கும் அதிகாரத்தினை வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டு பெற்றுள்ளது. Then writs jurisdiction.
நீதி பேராணை அதிகார வரம்பு. The writs are issued by the Supreme Court under Article 32 and by the High Court under Article 226 of the Constitution of India. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சட்டப்பிரிவு 32 படி சுப்ரீம் கோர்ட்டும் சட்டப்பிரிவு 226 படி ஹை கோர்ட்டும் இந்த ரிட்ஸ் ஆர்டர்ஸ் வழங்குகிறது. தென் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் ஆவண நீதிமன்றம். It maintains a records of the court proceeding and its decision or finding upon the lower court. இது நீதிமன்ற நடவடிக்கைகளின் பதிவுகள் எல்லா ரெக்கார்ட்ஸையும் சேஃபாக வைக்கிறது மற்றும் அதன் முடிவுகள் லோவர் கோர்ட்டை கட்டுப்படுத்துகிறது. தென் ஸ்பெஷல் பவர் சிறப்பு அதிகாரங்கள். It is supervise the functioning of the lower court. lower courtங்க எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது சூப்பர்வைஸ் பண்ணுகிற அதிகாரமும் இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. ஓகே, தேங்க்யூ.